1875வது வருஷம் சென்னையோட துறைமுகம் கட்ட ஆரம்பிச்சாங்க. அது ஒரு மிக கடினமான ஒரு வேலை. ஏன்னா சென்னைக்கு இயற்கையாகவே ஒரு துறைமுகம் கிடையாது. இதை ஒரு செயற்கை முறையில கட்ட வேண்டிய ஒரு தருணம் வந்தபோது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு 20-30 வருஷம் நீடித்தது, அந்த கட்டுற வேலையே நீடித்தது. அந்த காலத்துல அந்த துறைமுகம் சமுத்திரத்துல கிழக்கு நோக்கி கட்ட ஆரம்பிச்ச உடனே அவங்க பார்த்தது என்னன்னா, சமுத்திரம் துறைமுகத்துக்கு தெற்கு பகுதியில பின்னோக்கி செல்ல ஆரம்பிச்சு விட்டது. அது அந்த மாதிரி ஆரம்பித்த உடனே இந்த கடற்கரை நீண்டிட்டே போய் இவ்வளவு பெரிய பீச்சாக மாறிவிட்டது. அதற்கு முன்னாடி பீச் எங்க இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, அதற்கு பின்பகுதியில தான் பீச் இருந்தது. 19வது நூற்றாண்டுல நீங்க இங்க பீச் எங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா அங்கதான் உங்களை கூட்டிட்டு போயிருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹைகோர்ட் பீச்னு பேரு. இப்போ அங்க ஒரு பீச் இருந்ததா ஒரு சின்னம் கூட கிடையாது, ஒரு சுவடு கூட கிடையாது. அந்த பீச்சுக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த துறைமுகத்தை அவங்க கட்டிட்டு வரச்சே தெற்கு பகுதியில சமுத்திரம் பின்னோக்கி போக ஆரம்பித்தது. வடக்கு பகுதியில சமுத்திரம் ஊருக்குள்ள வர ஆரம்பித்து விட்டது. மெல்ல மெல்ல அந்த பீச் கரைந்து சமுத்திரத்துக்குள்ளேயே போய்விட்டது.